செய்திகளில் இடம் பிடிப்பதற்காக பேச வேண்டாம் என கட்சி நிர்வாகிகளுக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேசிய திமுக நிர்வாகி ஒருவர் காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் மற்றும் செல்வ பெருந்தகை ஆகியோரை விமர்சித்தார். அப்போது குறுக்கிட்டு பேசிய RS பாரதி நமது கட்சி பற்றி மட்டுமே பேச வேண்டும் எனவும் செய்திகளில் இடம் பிடிக்க வேண்டும் என பேசக்கூடாது எனவும் கண்டித்தார். திமுக ஒன்றும் ஏமாந்தவன் அல்ல. செல்வ பெருந்தகை சில நேரத்தில் தவறாக பேசுகிறார். அதை விட நாம் அதெல்லாம் பேசுறேன். அதெல்லாம் பேச நான் கட்சிக்காரனை பற்றி பேசுறேன். பொது கொடுத்து பேசுற மாதிரி பேசுறேன். இதான் பெரிய செய்தியா வரப்போகுது. செய்தியா வரணும்னு பேசாதீங்க. கட்சிக்கு குழப்பம் பண்ணாதீங்க. மன்னிக்கிறேன். தேர்தல் நேரத்தில் அறிவித்தது போல தாமிரபரணி தண்ணீர் வழங்கப்பட்டுள்ளது என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே நியாய விலைக் கடை கட்டிட திறப்பு விழாவில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டார். இதையடுத்து பேசிய அமைச்சர் தேர்தல் நேரத்தில் அறிவித்தது போல தாமிரபரணி தண்ணீர் வழங்கப்பட்டுள்ளது என்றும் விரைவில் 2 நாட்களுக்கு ஒருமுறை தாமிரபரணி தண்ணீர் வழங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது எனவும் தெரிவித்தார். மேலும் வைகை குடிநீரும் சுத்திகரிப்பதற்காக கட்டங்குடி சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு வருகிறது எனவும் கூறினார். நீங்க தண்ணியை பிடிச்சி டப்பாவில் பிடிச்சி வைக்கணும், ட்ரம்மில் பிடிச்சி வைக்கணுங்கிற வேலையெல்லாம் நம்ம சகோதரிகளுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. அது இல்லாத அளவுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். இந்த தாமிரபரணி தண்ணி எதுவும் பிரேக் ஆனால் மட்டும்தான் அங்கே ஒரு வைகை இருக்கும். அது வைகையும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கோம்னா சுத்தம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வைகை ஆற்றல் தண்ணி எடுத்து அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்கணும். அதனால தான் ஒரு வாழை அடிச்சது. இப்ப அதுக்கும் நாங்க என்ன பண்றோம்னா கட்டக்குடியில அதை சுத்தப்படுத்தி கொடுக்கிறோம். வெளிநாட்டு போட்டோ ஷூட்டிலும் ஆடம்பர கார் ரேஸிலும் மட்டுமே முதலமைச்சர் கவனம் செலுத்தி வருகிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து X தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் திமுக அரசின் விளம்பரங்களுக்கு அப்பால் செய்திகளை பார்த்தால் வழக்கம் போல சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் போதை பழக்கமுமே உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சியில் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் வலை அமைப்பில் தமிழ்நாடு முக்கிய இடம் வகிக்கிறது என குற்றம் சாட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி அடுத்து என்ன விளம்பரம் என்பதில் இருக்கும் கவனத்தை மாநிலத்தின் அடிப்படை பிரச்சினைகளில் செலுத்துமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வலியுறுத்தியுள்ளார். பழனி முருகன் கோயில் கிரிவல பாதையில் எந்திர ஆக்கிரமிப்புகளும் இருக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பழனி முருகன் கோவில் மலை அடிவாரத்தில் உள்ள கிரிவல பாதையில் ஏராளமான வியாபாரிகள் பல ஆண்டுகளாக கடை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி ஆக்கிரமிப்பு கடைகளை அதிகாரிகள் அகற்ற முயன்ற நிலையில் அதற்கு தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கோயில் நிலத்தில் எப்படி கடை நடத்த முடியும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் கிரிவல பாதையில் ஆக்கிரமிப்போ கடைகளோ கூடாது என கூறிய நீதிபதிகள் உத்தரவை மீறும் கடைகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியருக்கு ஆணை பிறப்பித்தனர். வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்ட 2 மணி நேரத்திற்குள் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை அங்கு சென்றதால் பலரை உயிருடன் மீட்க முடிந்ததாக மீட்பு படை துணை கமாண்டர் ஸ்ரீதர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படைக்குழு கடந்த 1 வார காலமாக முகாமிட்டு பேரிடர் காலங்களில் சமாளிப்பதற்கு அரசு அலுவலர்கள் அதிகாரிகள் தயாராக உள்ளனரா என ஆய்வு செய்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய மீட்பு படை துணை கமாண்டர் ஸ்ரீதர் வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்ட போது தண்ணீரும் களிமண் சேரும் சேர்ந்து இருந்ததால் மீட்பு பணிகளை செய்வதற்கு சவாலாக இருந்தது என தெரிவித்தார்.